எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, எஸ்கே ஃப்ரம் அல்காட்ராஸ்ங்கிற ஒரு உண்மையான சம்பவத்த வச்சு எடுத்த படத்த தான் பார்க்க போறோம். என்னடா ராஜு படம் பேரே ஒண்ணுமே புரியலன்னு கேட்டீங்கன்னா, அது வேற ஒண்ணும் கிடையாது. அல்காட்ராஸ்ங்கிறது இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான 1% கூட தப்பிக்கவே முடியாத ஒரு ஜெயில பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு பிரிசனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிரிசன்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது உங்க கண்ணிமைக்காம பார்க்கக்கூடிய ஒரு படம் நான் நம்புவேன் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படத்தோட ஒன்லைனர் பார்க்கலாம். வழக்கம் போல சொல்ற மாதிரிலாம் இந்த படம் கிடையாதுங்க. இந்த படத்தை பொறுத்தளவு ஒருத்தன் மர்டர் பண்ணிட்டான் இல்ல திருடிட்டான் அதனாலதான் ஜெயிலுக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தை பொறுத்தளவு என்ன பண்ணா ஏது பண்ணலாம் அதெல்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு பயங்கரமான ஒருத்தன் எந்த ஜெயில அடைச்சு வச்சாலும் எப்படி அடைச்சு வச்சாலும் அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுறான். இவனை எப்படியாவது நம்ம அடைச்சு வைக்கணும், இவன் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஜெயில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிரிசன் பார்த்தோம்னா அது அல்காட்ராஸ் தான். அந்த ஒரு பிரிசன்ல அடைச்சு வைக்கிறாங்க நம்ம ஹீரோவை. அவன் தப்பிக்கிறதுக்கு 1% கூட கிடையாது. ஏன்னா பவர்ஃபுல்னு சொல்லியிருப்பேன். சுத்தியிலும் கடல் மட்டும் தான், நடுவுல தீவுல தான் அது இருக்குது. அதுவும் குட்டியோண்டு தீவு தான். அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சான், இதுல தப்பிச்சு உயிரோட வந்தானாங்கிறத நம்ம டீடைல்ஸா பாத்துருவோம். இப்போ நம்ம படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல கடலுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இதுதான் அல்காட்ராஸ். சுத்திலும் கடல் மட்டும் தான் இருக்கு பாத்தீங்களா. இதுல இருந்து அவன் எப்படி தப்பிச்சிருப்பான்னு எனக்கும் தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். அந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்ம ஹீரோவா அப்படியே போட்ல கூட்டி போறாங்க. சுத்திலும் போலீஸ் தான் அந்த போட்ல. அவன் அப்படியே கூட்டி போயிட்டு அங்கிருந்து பையா இறக்கி அங்கிருந்து ஒரு வண்டியில அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து கூட்டி போறாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போதே தெரியும் எல்லாமே பட்டன் தான், அந்த சாவியை வச்சு ஓபன் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்பவே அந்த ஒரு பிரச்சனைல பயங்கரமான டெக்னாலஜியா வச்சிருக்காங்க. இந்த நிக்கிறான் பாத்தீங்களா, இவன் தான் நம்ம ஹீரோ. தெல்ல தெளிவா காமிக்கிறாங்கல்ல. இவனோட பேரு பிராங்க் மோரிஸ். இப்ப அவனையுமே கூட்டி போயிட்டு அங்க ஒரு டாக்டர் வந்து தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாவுமே நல்லா செக் பண்றாரு. நல்லா செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு அந்த பிரிஷன்ல அவனோட ஜெயில் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது அவனோட ரூம், அந்த ஒரு இடத்துக்கு கூட்டி போய் விட்டுறாங்க. அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஜெயில விட்டுட்டு போலீஸ்காரங்களுமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு இப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு இந்த பிரிசன்ல இதுதான் டே 1. விடிய காலையிலேயே பெல் அடிச்சு இங்க பாருங்க எல்லாருமே வருஷப்படியா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பிரிசன் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட். அதுலயும் இந்த பிரிசன்ல ஒருத்தன் வார்டன் ஒருத்தன் இருக்கான். அவன் வரும்போது அவனை பத்தின டீடைல்ஸ் நான் சொல்றேன். நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் நிறைய கைதிகள்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே அப்படியே வரிசையா சாப்பாடு வாங்கிட்டு எல்லாருமே அப்படியே வரிசையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா ஸ்கூல்ல உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கோம்னு பார்த்தோம்னா இங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட். இல்லைன்னா நம்ம என்ன இப்படியா உட்காந்துருப்போம், ஆளாளுக்கு ஒருத்தன் ஒரு சைடு உட்காந்துட்டு அவன் சாட்டி தின்னுட்டு பாதி சோற கீழே கூட்டிட்டு அவன் சாட்டி போவான். ஆனா அதெல்லாம் எதுவும் கிடையாம ரொம்பவுமே கிளீனா பெர்ஃபெக்ட்டா உட்காந்துருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒருத்தனை பாக்குறான். அவன் பார்த்தோம்னா ஆக்சுவலா அவங்க சாப்பிடுறது பாஸ்தா, இந்த ரஜினி போல எடுத்து அவனுமே வந்து வாயில போடுறான். இதையுமே உத்து பாக்குறான் நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோவுமே இவங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு பசிக்கலாம் பாஸ்தாவை எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றான். அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிறான். அந்த ஆப்போசிட்ல உள்ள பாஸ்தாவை எடுத்தது மட்டும் இல்லாம அதுல கொஞ்சம் பாஸ்தாவை எடுத்து டேபிளுக்கு கீழே பாஸ்தாவை கொண்டு போறான். என்னடா இதை விட அடியில கொண்டு போறான்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே அப்படி கீழே குனிஞ்சு பாக்குறாரு. கீழே குனிஞ்சு பார்த்தா தான் தெரியுது அந்த டேபிளுக்கு கீழே அந்த பாஸ்தா வாங்கினால அவனுமே வந்து குட்டி எலி ஒண்ணு வச்சிருக்கான். அந்த எலிக்கு தான் அந்த சாப்பாடு. இதையுமே பார்த்ததும் நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறான். எலியெல்லாம் எப்படா கொண்டு வந்தீங்க, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எப்படா இதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே நினைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ரஜினி மாதிரி பாஸ்தாவை வாயில போட்டான் பாத்தீங்களா, அவனுமே தீக்குச்சியை பொருத்தி காமிக்கிறான். என்னடா ஒருத்தன் என்னன்னா எலி வச்சிருக்கான், இன்னொருத்தனா தீப்பெட்டி வச்சிருக்கான். ஆக்சுவலா இந்த ஜெயில இருக்கிறவங்க எல்லாருமே தப்பிக்கிறதுக்கு தான் பிளான் போட்டிருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே அங்க உள்ள ஒரு போலீஸ்காரன் இங்க பாருங்க உங்களை வந்து வார்டன் கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வார்டன் கிட்ட கூட்டி போறான். நான் வார்டன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அது இவன் தான். இவன் பேரு ஜான்சன். அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஓ நீ தானா எல்லா ஜெயில இருந்து தப்பிச்சு போறது, பரவாயில்ல நீ நல்ல ஜெயிலுக்கு தான்ப்பா வந்திருக்க, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி இந்த ஜெயில இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது, சுத்தி கடலு, அப்படி தப்பிச்சே போனாலும் செத்துருவ, உயிருக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் பேசுறத பார்த்துட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு நினைக்காத, தப்பிச்சே போக முடியாது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் வார்டனுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு உனக்கு ஃபேமிலி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு குடும்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அனாதையா போ அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் அனாதாதாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ டைமே சொல்றாரு, இங்க பாரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சேவ் பண்ண முடியும், 2 வாரத்துக்கு 2 தடவை குளிச்சுக்கலாம், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டிக்கலாம், அதுவும் இல்லாம இன்னும் நிறைய இங்க வந்து கொஞ்சம் சலுகை எல்லாம் இருக்குது, அது வேற ஒண்ணும் கிடையாது, நீ வேலை செய்யலாம், இங்க வேலை செஞ்சு அதுக்கேத்த ஊதியத்தை வந்து நீ வாங்கிக்கலாம், அது மட்டும் கிடையாது இங்க நிறைய புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸ் எடுத்து நீ படிச்சுக்கலாம், ஆனா வெளியே தப்பிச்சு போகணுங்கிறத மட்டும் நீ என்னைக்கும் ஒரு துளி கூட நினைச்சிடாத, இல்ல உனக்கு கொன்னுருவேன், நான் ரொம்பவுமே மோசமானவன், நீ அப்படி தப்பிச்சு போகணும்னு நினைச்சிட்டா உன்னை
இங்க கொஞ்சம் கொஞ்சமா வேதனையோட சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி முரட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு இவரு. என்ன மாதிரி ஒரு வார்டனை இத்தனை ஜெயில நீ இருந்து தப்பிச்சல்ல, அத்தனை ஜெயிலையுமே என்ன பாத்துருக்க மாட்டேன், நான் அவங்களெல்லாம் விட ஒரு சைக்கோ, அதனால ஏன்ட்ட நீ வந்து வச்சுக்காத, ஒழுக்கமா சாப்பிட்டோமா வந்தோமா இருந்தோமான்னு இருக்கணும், அதை தவிர தப்பிச்சு போகணும்னு நினைச்சு பாக்காத அப்படின்ற மாதிரி முரட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாரு இந்த நெயில் கட் இருக்கு பாத்தியா, இந்த நெயில் கட்டை வச்சு நீ டெய்லியும் வந்து நகத்தை வந்து கட் பண்ணிடணும், ஏன்னா இந்த நகத்தை நல்லா வளர்த்து அதை நீங்க கத்தியா ஷார்ப்பு பண்ணி அதை வச்சு நீங்க சண்டை போடுறதும் இந்த மண்ணாங்கட்டில எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டியா, அதனால டெய்லி நகத்தை வந்து கட் பண்ணிடணும், அப்படி கட் பண்ணலனா ஒன்ன நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே சரி சரின்னு தலையாட்டிட்டு அவனுமே அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு எலி குட்டி வச்சிருந்தால அவனுமே வந்துட்டு இங்க பாரு, இந்த எலியும் நானும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் தூங்குவோம், அதே மாதிரி ஒன்னாதான் குளிப்போம், எனக்கான சின்ன சின்ன விஷயத்த வந்து இதுதான் பண்ணுது, அதே மாதிரி சாப்பிடுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல ஒருத்தன் நுரண்டை எழுதிக்கிட்டே இருந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது பாஸ்தா வாயில போட்டான் பாத்தீங்களா, அந்த ஒரு குண்டை நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு உன்னை பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னமோ நிறைய ஜெயில இருந்தெல்லாம் தப்பிச்சேமே, அப்படியா, அப்படி ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க இருக்காது, அதனால பாத்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குண்டனை அந்த குளிக்கிற இடத்துலயே மொத்துன்னு மொத்திடுறான் நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே. இப்ப அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்கணும். அப்ப நம்ம ஹீரோவுமே வந்து அங்க ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது, அந்த லைப்ரரிக்குள்ளயுமே போறான். அங்க போய் பார்த்தோம்னா ஒருத்தன் புக்கெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, ஆக்சுவலா இவன் ஒரு பயங்கரமான கைதி, இவனுக்கு இந்த ஜெயில ஒரு பயங்கரமான டீமையே உருவாக்கி வச்சிருக்கான். அவனை பார்த்துமே நம்ம ஹீரோ கேட்கிறான், இங்க இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சியே பண்ணலையா, நீங்க தான் ஒரு பயங்கரமான டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி, எனக்கு நிறைய வருஷம் ஜெயில் தண்டனை போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட வருடங்களா இதை வந்து நான் முயற்சி செஞ்சிருக்கேன், ஆனா தப்பிக்கவே முடியல, சப்போஸ் நம்ம தப்பிக்கிறேங்கிற பேர்ல இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கேன், அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாதா, அதனால நீ பார்த்து இருந்துக்கோ, அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற புக்கை எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு கைதியும் இருப்பாங்க ஒவ்வொரு ஜெயிலையும், அவங்கிட்ட போயிட்டு என்ன புக்கு வேணுமோ அதை வந்து கொடு, அதுதான் இன்னைக்கு உனக்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவையுமே அனுப்பிடுறான். நம்ம ஹீரோவுமே ஒவ்வொரு ஜெயிலுக்கா போயிட்டு அங்க உள்ளவங்களுக்கு புக்கு வேணுமான்னு கேட்டு புக்கையுமே கொடுத்துறான். அப்படியே நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரே ஒருத்தர் டிராயிங் பயங்கரமா வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் படிக்கட்டு ஃபுல்லா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி விதவிதமா இருக்காங்க. அதுல ஒருத்தர் டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவரு வயசானவர், இவரோட பேரு டாக்கு. இந்த ஜெயில போலீஸ்காரங்க இவருக்கு கொடுத்திருக்கிற வேலை என்னதுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வந்து வரையணும், அதுதான் இவரோட வேலை. இவருமே டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா படிக்கட்டு ஃபுல்லா நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அதுல உச்சியில ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அதாவது இந்த ஜெயிலே பயங்கரமான கைதின்னு சொல்லிருப்பேன்ல, கொலகாரன்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, லைப்ரரி கூட பார்த்திருப்போம், அவன் தான் உட்கார்ந்துருக்கான். இதை பார்த்துட்டு பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோவுமே மேல போகும்போது அங்க உள்ள ஒரு சில பேர் தடுத்துறாங்க. தடுத்துட்டு என்னாச்சு, எதுக்கு மேல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது மேல உள்ள இருந்த அந்த பயங்கரமான கைதியுமே இங்க பாரு, நான் தான் கூப்பிட்டேன், என்னதான் பார்க்க வரான், அவனை விடு அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ விறுவிறுன்னு அவன் பக்கத்துல போயிட்டு இந்த படியில அப்படி என்ன சிறப்பு இருக்குது, ஏன் உங்களுக்கு முன்னாடி எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு, இந்த படியில ஒவ்வொரு படியிலையும் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, யாரு உச்சியில உட்கார்ந்துருக்காங்களோ அதை பொறுத்துதான் அந்தஸ்து அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே அப்போ நீங்க தான் அந்த ஹீரோன்னு சொல்லுங்க, ராஜான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கைதியுமே வந்து சொல்லிடுறான். நீ தப்பிக்க நல்லாவே பிளான் போடுறன்னு எனக்கு தெரியுது, ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இத சுத்திலுமே வந்து பாறைகள் தான் நிரம்பி இருக்குது, அது மட்டும் கிடையாது, சுத்திலும் கடல்கள், அதுவும் இல்லாம இங்க பனி ஓவரா அடிக்கும், நம்ம வெளியே கூட போக முடியாது, வெளியே போனா உறைஞ்சே செத்து போயிருவோம், அந்த மாதிரி ஒவ்வொருதையும் நம்ம ஹீரோக்கு சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே தனியா வந்து ஜெயில உட்கார்ந்துருக்கான். இன்னொன்னு இங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு ஜெயிலுக்கு இங்க ஒரு தாள் மட்டும் தான் இருக்கணும், ஒரு ஜெயில 2 பேர் 3 பேர் அப்படிலாம் கிடையாது, ஒரு தாள் மட்டும் தான் அந்த ஜெயில இருக்கணும். அப்போ எவ்வளவு பெரிய தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்கிறத நீங்களே பாருங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அன்னைக்கு நைட் அப்படியே இருக்கான். அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிட்டு அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா ஒருத்த எலி வளர்த்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க டைமே நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசி போய்கிட்டு இருக்கும்போது அங்க சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த சாப்பாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த டாக்குன்னு சொல்லியிருப்பல அந்த டிராயிங் வரைவர் பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ குளிக்கும் போது ஒரு குண்டனை அடிச்சு போட்டுருப்போம் பாத்தீங்களா, அவனுமே வெறியில என்னையாடா அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பின்னாடி அடிக்க வரான். இதை பார்த்து அந்த ஒரு டிராயிங் வரையறவருமே இங்க பாரு, உன் பின்னாடி ஒருத்தன் உன்னை அடிக்க வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவருமே தெளிவா சொல்லிடுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே என்னையாடா அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில மாங்குன்னு குத்தி அவனை அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சு விட்டுறான். இதை பார்த்த போலீஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா, காலுக்கு கீழே டப்புன்னு சுடுறாங்க. சுட்டுட்டு இங்க பாருங்க 2 பேருமே வாங்கடா, உங்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் சேர்த்து கூட்டி போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணலன்னு நமக்கு தெரியும், ஆனா அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியுமா, இவங்க எப்படா சண்டை போடுவாங்க, இவங்களை வச்சு நம்ம செய்யலாங்கிற மாதிரி தான் அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சிட்டு போயிட்டு இந்த பிரிசன்லயே
உலகத்திலேயே ஒரு ஜெயிலுக்குள்ள வச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்துற ஜெயில்லாம் இருக்குது. அந்த ஒரு ஜெயில் ரூமுக்குள்ளதான் வந்து நம்ம ஹீரோவையும் அந்த ஒரு குண்டனையும் கூட்டி போறாங்க. அங்க கூட்டி போயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே தனித்தனியா அடைச்சு வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ரொம்பவுமே ஃபோர்ஸா தண்ணியையும் அடிக்கிறாங்க பைப்ல. அவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி வந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதான் நம்ம ஹீரோவும் முடங்கி போய் உட்காந்துருக்கான். இப்படி எல்லாம் விதவிதமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே சரி எவ்வளவு நேரம்டா இங்க இருந்து போறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணி பட்டா கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அமைதியா இருக்கான். சோ இப்போ அடுத்த நாளுமே நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு ஜெயில இருந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த ஒரு அறைக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. இங்க பாரு தம்பி, இதுக்கப்புறம் வந்து நீ சும்மா சண்டை போடணும் இப்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா இதை விட கொடுமையான விஷயங்கள் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது, அதனால பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான் போலீஸ்காரன். சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள வந்து என்ன பண்ணுவான், ஆல்ரெடி 2 நாள் வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. பயங்கரமா அலுப்பா இருக்கிறனால அவனுமே வந்து தூங்கிடுறான். அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த எலிக்காரன் சொல்லிருப்பான் பாத்தீங்களா, ஆக்சுவலா அந்த எலி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் பேரு காபோன். அவனோட எலியுமே வந்து ஒரு பேப்பர் மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும். அந்த ஒரு பேப்பர்ல பார்த்தோம்னா வெல்கம் பேக்ங்கிற மாதிரி எழுதிருக்கும், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கும். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஒரு அறையில இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு பக்கத்து அறையில இன்னொரு கைதி இருப்பான். இவன் பேரு பாப்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசியே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க, ஏன்னா பக்கத்துல உள்ள அறைனால. இப்போ அங்க இருந்து எல்லாருமே வந்து வெளியே கிரவுண்டுக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வரிசையா நிக்க வச்சு எல்லாத்தையுமே கூட்டி போறாங்க. இப்ப வெளியே நம்ம பாப்ஸும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த காபோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலி வளர்க்குறவன் அவனுமே வரான். இவங்க 3 பேத்துக்குள்ள பேசி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பேசுறாங்கன்னா, இங்க இருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது இந்த எலி வச்சிருக்கிற காபோனுமே நானும் அதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தப்பிக்கிறதுக்கான விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த ஜெயிலோட அறையில யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே இங்க வந்துட்டாங்கல கிரவுண்டுக்கு. அப்படிங்கும் போது யார் அங்க இருப்பா? அதனால அந்த ஜெயிலோட வார்டன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிருப்பேன்ல, அவனுமே வந்து ஒவ்வொரு அறையா பாத்துக்கிட்டு இருக்கும் போது டாக்குன்னு ஒருத்தர் டிராயிங் பண்ணுவாருன்னு சொல்லிருப்பேன்ல, அவரோட ரூமுக்குள்ள டப்புன்னு ஓபன் பண்ணி போயிட்டு அங்க உள்ள எல்லா டிராயிங்கையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு டிராயிங்க கொஞ்சம் அசிங்கமா வரைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அதையுமே மறைச்சு வச்சிருப்பான். இத பார்த்து அந்த வார்டனுமே விறுவிறுன்னு உள்ள வந்துட்டு அங்க உள்ள ஒரு ஆபீசர்ட்ட, இங்க பாரு நம்ம டிராயிங் வரையறதுக்காண்டியே டாக்குன்னு ஒருத்தன் வச்சிருக்கோம்ல, இதுக்கப்புறம் அவன் டிராயிங் வந்து வரையக்கூடாது, இதுக்கப்புறம் அவனை வந்து வேலைக்கு அனுப்பி விட்டுறீங்க, வேற ஏதாவது வேலை பார்க்கட்டும், அவனோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு காலி பண்ணிருங்க, நம்ம டிராயிங்க்கு வேற ஒரு தாளை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. இந்த வார்டன் சொல்றதையுமே அப்படியே கேட்ட அந்த போலீஸ்காரருமே இப்ப அந்த கிரவுண்ட்ல இருந்து வந்து எல்லாருமே அந்த அறைக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம டாக்கோட அறைக்குள்ள போயிட்டு, இங்க பாரு இதுக்கப்புறம் நீ டிராயிங் வரையக்கூடாது, உன்னோட டிராயிங்கோட பொருட்கள் எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்லிட்டாங்க வார்டன், அதனால நாங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காலி பண்றாங்க. இப்படி காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ ஒவ்வொரு அறையில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போனோம். அப்போ அந்த டிராயிங் வரையறவனுமே அவ்வளவுதான் நமக்கு இந்த வேலை போச்சு, நம்ம தனியா வேற ஒரு வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருமே வேலைக்கு போறாங்க. அப்படி ட்ரெஸ் மாத்துற இடத்துல அந்த டாக்குன்னு சொன்னல டிராயிங் காரன், அவனுமே அவன் பைக்குள்ள இருந்த ஒரு பூவை எடுத்து நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் பைக்குள்ள வந்து வச்சிடறான். இது நம்ம ஹீரோவுக்கே தெரியாது. இப்ப ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வேலையை பாக்குறதுக்காண்டி போகும்போது அந்த டாக்குங்கிறவனுமே அங்க உள்ள போலீஸ்காரன்ட்ட எனக்கு பதமான கத்தி வேணும்னு வாங்கி அந்த கத்தியை வச்சு கண்ணிமிக்கிற நேரத்துல அவனோட விரல எல்லாத்தையும் துண்டு துண்டு அவனே வெட்டிக்கிறான். இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே எடா பண்ணி வச்சிருக்கீங்க பக்கத்துல வரும்போது நம்ம ஹீரோவுமே தடுத்துறாங்க அந்த போலீஸ்காரங்க, இங்க பாரு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, அவன் செஞ்ச தப்புக்கு அவன் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான், நீ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த டிராயிங் வரையறவன் டாக்குங்கிறவனுமே எந்த தப்பும் பண்ணல, கொஞ்சம் போட்டோவை தப்பா வரைஞ்சிட்டான், அதையுமே மறைச்சு வச்சிருந்தான், அதை இந்த வார்டன் வந்து பார்த்து தொலைஞ்சிட்டான், அதனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை. இப்ப டாக்கையுமே கூட்டி போனதுக்கு அப்புறம் டாக்கோட இடத்துக்கு போயிட்டு ஒரு பாக்ஸ்ல அவனோட விரல் எல்லாம் இருக்கும், அதை எடுத்து அங்க உள்ள போலீஸ்காரங்கிட்டயுமே இங்க பாருங்க இதை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ டாக்குக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரே வருத்தத்துல அவன்கிட்டயுமே சின்ன சின்ன காயின் மாதிரி இருக்குது, அதையுமே அவன் இருக்கிறான் பாத்தீங்களா அந்த அறை, அந்த அறையிலயுமே ஒரு வால் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதாவது விண்டேஜ் ஹோல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ளயுமே ஒரு கருப்பாம்பூச்சி போயிட்டு போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்குது. இதையுமே பாக்குறேன். இதை பார்த்துட்டு என்னடா இது யாருமே வெளியே போயிட்டு உள்ள வர முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா ஒரு கருப்பாம்பூச்சி போயிட்டு வந்துகிட்டு இருக்குது, அப்போ வழி இருக்குதா அப்படின்ட்டு அவனுமே உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் புக்கு கொடுக்கறதுக்குமே அந்த ஜெயிலேயே ஒரு பயங்கரமான கைதின்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அவனுமே வந்ததும் ஏதாவது புக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட கேட்கறான். எனக்கும் புக்கு தேவைப்படுது, எனக்கு ஒரு நல்ல புக்கா கொடுங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஒரு நல்ல புக்கை வாங்கிடுறான். வாங்கிட்டு சோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சாப்பிடுறதுக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகும்போது அந்த ஜான்சன் சைக்கோ பிடிச்ச வார்டன் சொல்லியிருந்தான் பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோ நிப்பாட்டி, இங்க பாரு நேத்து வேலை பார்க்கிற அறையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது கேள்விப்பட்ட, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா டாக்கு வந்து அவனோட விரலை வந்து வெட்டிக்கிட்டான், எனக்கு தெரிஞ்சு அவனோட டிராயிங் வந்து யாருக்கோ பிடிக்கல, அதனாலதான் அந்த நாய்க வந்து ஈனத்தனமா இப்படி ஏதோ பேசிருக்காங்க, அதனாலதான் இப்படி வெட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம வார்டன் சும்மா இருப்பானா, ஓ இதுதான் பிரச்சனையா, சரி ஓகே நல்லதுதான், ஆனா இங்க இருந்து தப்பிச்சு போகணும், வேலையை சரியா பண்ணல, இப்படிலாம் இருந்தா இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான் நம்ம வார்டனு. இதை கேட்ட
கேட்ட நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே வருத்தமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா கரெக்டா நைட்டு ஒரு மியூசிக் வந்து போடுவாங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன்னு இல்ல எல்லாருமே தூங்கிடுவாங்க. அந்த ஒரு நேரத்துல அந்த விண்டேஜ் ஹோல்னு சொல்லி பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துல எல்லாத்துக்குமே நெகவெட்டின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த நெகவெட்டியை வச்சு சுத்திலுமே அந்த செவரை வந்து இப்படி எடுத்து பாக்குறான். அதுவுமே ரொம்பவுமே உப்பு அரிச்சு போயிருச்சு போல அந்த செவத்துல. செவருமே அப்படி பிட்டு பிட்டா வர ஆரம்பிச்சிருது. இதையுமே நம்ம ஹீரோ எடுத்து பாத்துறான். இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வர சவுண்ட கேட்டு அவனுமே நார்மலா படுத்துறான். அந்த ஒரு நெகவெட்டியுமே அந்த ஒரு புக்குக்குள்ள போட்டுட்டு அன்னைக்கு அப்படியே தூங்கிடுறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோக்கு பக்கத்துல அறையில பாப்புன்னு ஒருத்தர் இருந்துருவாங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாப்புமே சொல்றான், இங்க பாரு நான் எதுக்காக இந்த ஜெயிலுக்குள்ள வந்தனா, நான் இந்த காரு பைக்கு அதெல்லாம் திருடிட்டு வந்து அந்த உள்ள பாட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து திருடி வச்சிருவேன், அதனாலதான் நான் இந்த ஜெயிலுக்குள்ள வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாப்புன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனோட ஒய்ஃபா இருக்கட்டும், அந்த ஜெயிலே பயங்கரமான கைதின்னு சொல்லியிருப்பேன், அவனோட ஒய்ஃபா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே அவங்க ஒய்ஃப்ட அவங்க ஃபேமிலிட்ட வந்து ரொம்பவுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் பார்க்க முடியும் போல. இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுமே படுத்துட்டு புக்கு வாசித்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு அறையில இருந்து அந்த பாப்புன்னு சொல்லியிருந்தல அவனுமே, ஏ மோரிஸ் நான் ஒன்னு கேக்குறேன், எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ இந்த ஜெயில இருந்து எப்பயாவது தப்பிக்கணும்னு நீ முயற்சி பண்ணிருப்பல்ல, இல்ல பிளான் போட்டிருப்பல்ல, இனிமே அப்படி போறதா இருந்தா நானும் உன் கூட வரேன், என்னையும் கூட்டி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கு நம்ம ஹீரோவுமே எந்த பதிலுமே சொல்லாம அவனுமே அமைதியா இருக்கான். இப்படி அடுத்த நாள் மார்னிங் சாப்பிடுறதுக்காக எல்லாருமே சாப்பாடு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அதுல அந்த பாப்ஸ்ன்னு சொல்லியிருந்தல அவன் மட்டும் சாப்பாடு மேலதான் கவனமா இருக்கான். அப்ப அங்க உள்ளவங்களே கேக்குறாங்க, ஏன் நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, பேச மாட்டே அப்படின்னு கேட்கும்போது, சாப்பிடும்போது பேசணும்னா சுவை தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ டப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றான், இங்க பாருங்க நான் இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். இதை கேட்டதும் அங்க உள்ள எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ டேபிள் உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, அந்த டேபிள்ல உள்ளவங்களை மட்டும், ஏ என்னையா சொல்ற நீ, எப்படியா கண்டுபிடிச்ச, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, எப்படா கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே, இங்க பாருங்க இந்த பிரச்சனை சுத்தி உள்ள உப்பு கடல் நீரா இருக்கட்டும், ஈரப்பதமான காத்தா இருக்கட்டும், ரொம்பவுமே வருஷ கணக்கிலான இந்த பிரச்சனை இருக்கட்டும், இதனால இந்த ஒரு செவரு எல்லாமே வந்து அரிச்சு உப்பாகி போயிருச்சு. நம்ம ஏதாவது ஒரு ஸ்பூனா இருக்கட்டும் இல்லைன்னா நெகவெட்டியா இருக்கட்டும், இதை வச்சு அந்த செவத்தை குத்துனாலே போதும், அது தனித்தனியா வந்துருது, நான் எடுத்து பார்த்தேன் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பயப்படாதீங்க, அதுக்கான பிளானை இன்னும் நல்லாவே எக்ஸிக்யூட் பண்றேன், அதை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த விண்டேஜ் ஹோல்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை ஓட்ட போட்டு நம்ம போற மாதிரி ஒரு பெரிய ஹோலை ஆக்கிரணும். ஆக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்காண்டியே நிறைய புக்ஸ் எல்லாம் வருது, அந்த புக்ஸோட அட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்டையை எடுத்துட்டு அந்த விண்டேஜ் ஹோல் மாதிரியே அந்த அட்டையை வந்து பெயிண்ட் பண்ணி அதே மாதிரியே ஆக்கி அதை வந்து ஒட்ட வச்சிடணும் நம்ம பெரிய ஓட்டையா போட்டதுக்கு அப்புறம். இது எல்லாமே எந்த டயத்துல பண்றோம்னா நைட் ஆனா மியூசிக் போட ஆரம்பிச்சிடறாங்க, அந்த டயத்துல தான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து தப்பிக்கிறதுக்கான ஏதாவது வழிகள் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி போற டயத்துல நம்மளோட பெட்ல ஒரு போலியான மண்டையோட வைக்கணும், அதுல முடியும் இருக்கணும், எல்லாமே நேச்சுரலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு ஜோர்டன், இவன் வந்து முடி வெட்டுறவன். இவனை பார்த்துட்டு, இங்க பாரு நீ வந்து இதுக்கு முன்னாடி முடி வெட்டுற கடையில தானே வேலை செஞ்ச, அதனால நீ என்ன பண்றேன்னு தெரியுமா, ஒரு போலியான மண்டையை உருவாக்கணும், அது மேல பெயிண்ட் அடிச்சு அந்த மண்டை மேல உண்மையான ஒரு கொண்டைய வச்சு நம்ம வெளியே எங்கேயாவது போற டயத்துல அதை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ ரைட் சைடு உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு ஜானு. ஆக்சுவலா இவன் வந்து ட்ரெஸ் கடையில வந்து வேலை பார்த்திருக்கான். அதனால இங்க பாரு நம்ம ரெயின் கோட் போடுவோம் பாத்தியா, அந்த ரெயின் கோட்டை வச்சு எப்படியாவது ஒரு போட்டை உருவாக்கணும், அதுக்கான வேலையை நீ முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன்ட்ட வந்து சொல்றான். இவன் பேரு ஜானு. இப்போ நடுவுல நம்ம பாப்புன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அவன் மட்டும் தனியா உட்காந்துருக்கான். அப்போ நம்ம ஹீரோவுமே, இங்க பாரு பாப், நான் அந்த செவத்தை தோண்டிக்கிட்டு இருக்கும் போது நீ தான் வந்து எனக்கு பாதுகாக்கணும், யாராவது வந்தா நீ தான் குழு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா தப்பிச்சு போறவங்க நம்ம ஹீரோ, பாப்பு, அதுக்கப்புறம் அந்த ஜானு, அதுக்கப்புறம் ஜோர்டன், இவங்க 4 பேரும் தான் தப்பிச்சு போறாங்க. இப்ப இப்படி அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே அந்த பக்கத்துல அறையில் உள்ள பாப்பையுமே கூப்பிட்டு, இங்க பாரு போலீஸ்காரங்க யாராவது வந்தா எனக்கு வந்து குழு கொடு, நான் இப்ப தோண்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அறையில லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் கொஞ்சமா தோண்ட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, இப்படியே ரொம்பவுமே ஒவ்வொரு நாளைக்குமே தோண்ட ஆரம்பிக்கிறான். இப்படி அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட தப்பிச்சு போறது யாரு, ஜானு, ஜோர்டன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தப்பிச்சு போறாங்க. அப்ப அவங்களுமே என்னாச்சு, எவ்வளவு தூரம் தோண்டி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே சொல்றான், இங்க பாரு நான் தோண்டி இருக்கேன், ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு கொஞ்சம் எசவு இல்லாம இருக்குது, கொஞ்சம் குத்தி எடுக்கிறதுக்கு பெருசா கைப்பிடி வேணும் அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டு எனக்கு எப்படியாவது ஒரு ஸ்பூன் வேணும், அந்த ஸ்பூனை வந்து உடைச்சி அந்த ஸ்பூனோட கைப்பிடியோட அந்த நெகவெட்டி கத்திய கொஞ்சம் அட்டாச் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தோண்ட ஆரம்பிக்கலாம், அதுக்கு இப்போ ஸ்பூன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோவுமே அவன் இருக்கிற ஸ்பூனை எடுத்து அவனோட ஷூல தடவி அந்த ஒரு ஸ்பூனையுமே அழுக்காக்கிறான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஜானு, இவங்க 2 பேருமே
ஹீரோவுமே அங்க உள்ள ஒரு ஆபீசர்ட்ட போயிட்டு இங்க பாருங்க என்னோட ஸ்பூன் வந்து அழுக்காயிருச்சு, எனக்கு வேற ஸ்பூன் வேணும், வேற ஸ்பூன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஜானன் சொன்னல அவனுமே அந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு இந்த ஜெயில நான் சமையல்காரனா ஆக முடியுமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜெயில நான் தான் சமைச்சேன், அதனால இங்கேயும் சமையல்காரனா ஆக முடியுமான்ட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற டயத்துல நம்ம ஹீரோ ஒரு ஸ்பூன் எடுக்காம 2 ஸ்பூன் எடுத்துறான். ஆக்சுவலா நம்ம ஜானையும் அந்த போலீஸ் ஆபீசரையும் பேச வச்ச நேரத்துல இந்த ஸ்பூன் எடுக்கிறது தான் பிளான். இப்படி இவங்க எடுத்துட்டும் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த காபோன்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அந்த எலிக்காரன் அவங்க கிட்ட போயிட்டு இங்க பாருங்க 2 உலோகத்தை ஒட்ட வைக்கிறதுக்கான பசை வந்து வேணும், எனக்கு அதுக்கு நீங்க ரெடி பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவன்கிட்டயுமே கேக்குறாங்க. சரி அதுக்கு கொஞ்சம் காசு செலவுலையும் காசு கொடுத்துட்டு நான் இன்னைக்கு நைட்டே உனக்கு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா அந்த காபோன் சொன்ன மாதிரியே ஒரு பசைய வந்து கொடுக்குறான். ஒவ்வொரு அறையா தாண்டி 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 நம்ம ஹீரோ கையிலயும் வந்துருது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், வேற வேலை என்ன, நம்ம ஹீரோவுமே ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றான். அந்த பாக்ஸ்க்குள்ள கட்டி வச்ச நிறைய தீக்குச்சி இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஸ்பூன் எடுத்திருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஸ்பூனை உடைச்சி அந்த ஸ்பூனோட கைப்பிடியையும் அந்த நெகவெட்டியோட ஷார்ப்பான பகுதி இருக்கும் பாத்தீங்களா அதையும் ஒன்னா வச்சு தீக்குச்சியை பத்த வச்சு அந்த ஒரு பசை இருக்கும் பாத்தீங்களா அந்த பசையை வச்சு ஒட்ட வச்சிடறான் இவனுமே. அடுத்து வேற என்ன வேலை, அந்த விண்டேஜ் ஹோல தான் திரும்பவும் வந்து அந்த செவரை வந்து அக்கா பிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இத வேவ் பார்த்த பாப்பு இருக்கான் பாத்தீங்களா, ஆக்சுவலா போலீஸ்காரங்க வந்தா விசிலடின்னு சொல்லிருப்பான் நம்ம ஹீரோ. பாப்புமே போலீஸ்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஊதி ஊதி பாப்பான், விசிலே வராது. அப்போ அந்த கம்பிலையுமே டக்கு டக்குன்னு 2 அடி அடிச்சிடறான். அடிச்சதுமே நம்ம ஹீரோ வந்து சுதாரிச்சிடறான். வேற என்ன எல்லாத்தையுமே அப்படியே பதட்டத்துல அங்கங்க எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோவுமே டப்புன்னு வந்து பெட்டுல படுத்துறான். இவன் பெட்டுல படுக்கிற அவசரத்துல அந்த கத்தி இருக்கு பாத்தீங்களா அதையுமே வந்து மறைச்சு வைக்காம நார்மலா வந்து கீழே தரையில போட்டுறான். இப்ப அந்த போலீஸ்காரன் வந்த வேகத்துல என்னாச்சு, கொஞ்சம் கருகுன வாட இருக்கிற, யாராவது இங்க தீ பத்த வச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல, நான் அப்பவே படுக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியல, அப்படிலாம் இங்க யாரும் பத்த வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அந்த போலீஸ்காரன் கொஞ்சம் சந்தேகத்தோடயே போறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் தோண்ட ஆரம்பிக்கிறான். நல்லா தோண்டி முடிச்சிடறான் ஃபுல்லா. இப்ப அந்த விண்டேஜோட ஹோல்ல ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதையுமே எடுக்க பாக்குறான். ஆனா அது வரவே மாட்டுது. இத பார்த்துட்டு இவ அப்படியே அடுத்த நாள் எல்லாருமே வேலைக்காக போய்கிட்டு இருக்கும் போது அவன் தோண்டின மண்ணு இருக்கும் பாத்தீங்களா அதையுமே பைக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே போட்டுக்கிட்டே போறான். இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க அந்த கம்பியை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிளிப்பு வந்து பண்ணணும், அந்த கிளிப்பு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி பிரச்சனை இல்லை விடு, நம்ம அங்கதானே போறோம், நம்ம செஞ்சு எட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த கிளிப்பை செஞ்சிடறாங்க. இப்ப செஞ்சுட்டாங்க. எப்படி உள்ள எட்டு வருது, ஏன்னா உள்ள வரும்போது ஸ்கேன் ஆகும், ஸ்கேன் ஆனா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவுமே உள்ள வரும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்கேனரை தாண்டினதுமே அலாரம் அடிச்சிருது. இத பார்த்த போலீஸ்காரனுமே என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, கொஞ்சம் ஜெயிலுக்குள்ள தனியா இருக்கிறதுக்கு ஒரு மார் இருக்குது, அதனால ஏதாவது கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளிப்பை வந்து நான் செஞ்சேன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல இதெல்லாம் எட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே செக் பண்றான். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுமே வந்துடுறான். நம்ம ஹீரோ அவனோட அறைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னையடா செக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலுக்குள்ள இருந்து திரும்ப ஒரு கிளிப் எடுப்பான் பாத்தீங்களா, பயங்கரமா இருக்கும். இதே எப்படா கொண்டு வந்தா எனக்கும் டவுட்டா இருந்துச்சு. அது வேற ஒண்ணும் கிடையாது, 2 கிளிப் வச்சிருப்பான். அந்த ஸ்கேனிங் எடுத்து தாண்டினதுமே ஒரு கிளிப் எடுத்துருவான். ஆக்சுவலா ஒரு கிளிப்னாலதான் அந்த ஸ்கேனிங் அலாரம் அடிச்சு நான் வச்சிருப்பாங்க போலீஸ்காரங்க. அப்போ இன்னொரு கிளிப் வச்சிருப்பான், அதையுமே மறைச்சு எப்படியே ஒரு வழியா கொண்டு வந்துடுறான். அந்த கிளிப்பையுமே எடுத்து அந்த விண்டேஜ் கோல்ல ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதையுமே அட்டாச் பண்ணி ஒரு எத்துறான். எத்துனதுல அந்த கம்பி தனியா வந்துருது. அந்த ஒரு கம்பியை தனியா எடுத்துட்டு அந்த ஹோல்குள்ள தலையை விட்டு பாக்குறான் ஏதாவது இருக்குதான்னு. எதுவுமே கிடையாது, தப்பிச்சு போறதுக்கான பெர்ஃபெக்டான வழிதான் இது. இதையுமே நல்லா புரிஞ்சுக்கிறான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ காவல் காக்குறான். பாப்புமே வந்து அந்த வேலையை பாக்குறான், அதாவது குழி தோன்ற வேலையை. அப்புறம் ஜான்சன் அப்புறம் ஜோர்டன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க எப்படிரா வராங்க, அதை எப்படிரா பாக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அங்க உள்ள ஒரு கண்ணாடியை வச்சு மிரர்ல யாராவது வராங்களா இல்லையாங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு நாள் நைட்டும் போய்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு நாள் நைட்ல ஒரு போலீஸ்காரன் நம்ம பாப்பு இருக்கான் பாத்தீங்களா, அந்த அறைக்கு வந்து இதுக்கப்புறம் நீ தான் வந்து டிராயிங் வந்து வரைய போற, டாக்கு வந்து வரைய போறது கிடையாது, நீ தான் டிராயிங் வரைய போற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்துல கடவுள் வந்த மாதிரி கூட்டு போயிடுவான். ஏன்னா இவங்களுக்கு பொம்மை மண்டையில பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு பிரஸ் எல்லாம் தேவைப்படுது. கரெக்டான நேரத்துல கூட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில பழையபடிக்கு இவங்க வேலைக்கு போகும்போது நம்ம ஹீரோவுக்குமே அப்படியே மறைஞ்ச வாக்குல நிறைய முடியெல்லாம் கொடுத்துருவாங்க, மனுஷ முடியெல்லாம். இப்படி நிறைய பேர் முடி கொடுப்பாங்க. இந்த முடியை வச்சு அந்த அட்டைய வச்சு பயங்கரமா ஒரு முகம் செய்வான். எப்படா முகம் செய்யறான்னு பார்த்தோம்னா வேற ஒண்ணும் கிடையாது, சோப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சோப்பை கரைச்சி அந்த அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அந்த அட்டைப்பெட்டியை முகம் மாதிரி வளைச்சி அந்த அட்டைப்பெட்டி மேல சோப்பை வந்து கரைச்சி ஒட்டி பெயிண்டிங் பிரஸ் வச்சு ஒரே சமப்படுத்தி மண்டை மேல புருவத்துக்கு இது ரெண்டுக்குமே முடியை வந்து அட்டாச் பண்ணி வச்சிடறான். இப்படி பெர்ஃபெக்ட்டா ஒரு முகத்தை செஞ்சு அந்த முகத்தை மனுஷன் மாதிரியே படுக்க வச்சுட்டு அந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஹோல் வழியா நம்ம ஹீரோ வெளியே போறான். வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த ஹோல் தெரியும்லான்னு பார்த்தோம்னா அந்த ஹோலுக்கு அந்த ஹோலை மறைக்கிறது மாதிரியே இருந்த ஒரு கம்பி மாதிரியே ஒரு அட்டையை வச்சு ஒன்னு செஞ்சிருப்பான். அதையுமே வச்சு மறைச்சிட்டு நம்ம ஹீரோவுமே ஒரு பக்கம் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கம்பி எல்லாம் ஏறி போலீஸுக்கு எல்லாம் தெரியாத மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போய்
போய் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம பாப்பு போலீஸ்காரங்க யாராவது வந்தாங்கன்னா சமாளிக்கிறதுக்காகவும் அந்த டிராயிங் அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. பாப்பு பக்கத்துல வந்துட்டு என்னாச்சு மோரிஸ் இவ்வளவு வேகமாவே தூங்கிட்டாப்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல ரொம்பவுமே அலுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனாலதான் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாப்பு சொன்னதை கேட்ட போலீஸ்காரனுமே ரொம்பவுமே டவுட் ஆகி அவன் கையில உள்ள லத்திய டப்புடி கீழே போடுறான். அந்த சவுண்ட் கேட்டுமே வந்து மோரிஸ் வந்து எழுந்துக்கல. இத பார்த்து ரொம்பவுமே சந்தேகப்பட்ட போலீஸ்காரருமே எழுப்பலான்னு சொல்லிட்டு அவர் கைய நம்ம ஹீரோவோட மண்டை பக்கத்துல கொண்டு போகும்போது நம்ம ஹீரோ டப்புன்னு எழுந்துடுறான். எனக்கே ஒரு பயமா இருந்துச்சு, எப்படா பொம்மை மனுஷனா மாறிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ போலீஸ்காரன் வரதுக்கு முன்னாடியே வந்து தூங்கிருப்பான் பெட்ல. என்னாச்சு சார் அப்படின்னு நம்ம ஹீரோமே கேட்கும்போது இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா தான் வந்தேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ்காரனுமே கிளம்பிடுறான். இப்ப அப்படி அடுத்த நாள் சாப்பிடுறதுக்கு எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோமே சொல்றான், இங்க பாரு ஜான் நீ என் கூட வந்து வரணும், ஏன்னா மேல வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அதை ஓபன் பண்ணி தான் வெளியே போகணும், ஆனா அது எட்ட மாட்டுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி தான் வந்து போக முடியும், அதுக்கு முன்னாடி அதை ஓபன் பண்ண முடியுதா இல்லையாங்கிறது பார்க்கணும், அதனால இன்னைக்கு நைட்டு நீ வந்துரு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு போலியான தலை செஞ்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை பெட்ல வச்சுட்டு ரெண்டு பேருமே ஹோல் வழியா வெளியே போயிட்டு இவங்க தப்பிச்சு போறதுக்கான மேல ஒரு ஹோல் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி அந்த கம்பிக்குள்ள போயிட்டு இதை ஓபன் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா இதை வந்து வெல்டிங் வச்சு ஒரு வெப்பத்தினாலதான் இதை வந்து ஓபன் பண்ண முடியும், ஏன்னா அவ்வளவு டைட்டா இருக்குது கம்பி எல்லாம். அவ்வளவுதான். அப்போ இதுக்கான மோட்டர் மட்டும் தான் தேவை. இந்த மோட்டர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்க வீக்லி ஒரு தடவை வந்து மியூசிக் வந்து வாசிப்பாங்க, அந்த இடத்துல தான் வந்து இவங்களுக்கு தேவையான மோட்டர் வந்து இருக்கும். இதை எப்படியாவது பெட்டிக்குள்ள வச்சு பிக்கப் பண்ணி கொண்டு வந்துருங்கிறதா இவங்களோட பிளான். இவங்களுமே அடுத்த நாள் மியூசிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க உள்ள ஒரு மோட்டரை நம்ம ஹீரோ வந்து எடுத்து வச்சுக்கிறான். இப்போ வழக்கம் போல போகும்போது செக் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, பாப்பு இங்க பாரு, உன்னை போலீஸ்காரங்க சந்தேகப்படுற மாதிரியே கொஞ்சம் மூஞ்ச வச்சிரு, அப்படின்னு தான் என்ன பிடிக்க மாட்டாங்க, உன்னை செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாப்பு இவங்க ரெண்டு பேருமே போறான். பாப்புமே திருன்னு முழிக்கிறனால பாப்பு மட்டும் தான் செக் பண்றாங்க, நம்ம ஹீரோவை செக் பண்ண மாட்டாங்க. இதுதான்டா நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோமே போயிடுறான். இப்போ அடுத்த நாள் நைட் என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல நம்ம ஹீரோ அந்த மோட்டர் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த மேல தப்பிச்சு போறதுக்கான ஹோல்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு ஜானும் நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு அந்த மோட்டரை வச்சு எல்லா கம்பியுமே வந்து வெப்பத்தினால பத்த வச்சு அதையுமே வந்து ஓபன் பண்றாங்க. இவங்க பண்ற சவுண்ட் எல்லாமே கீழே உள்ள ஆபீசருக்கும் வந்து கேட்க ஆரம்பிக்குது. நைட் நேரத்துல ரவுண்ட்ஸ்க்கு வருவாங்க, அவங்களுமே கொஞ்சம் டவுட் ஆகி எல்லா இடத்துலயும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா இவங்க இருக்கிறது அவுட்ரு. ஆனா போலீஸ்காரங்களும் பெருசா எதுவும் கண்டுகள்ல, ஆனா இவங்களும் ஓபன் பண்ணிடுறாங்க. சரி நம்ம தப்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவங்களுமே வழக்கம் போல எப்பவும் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களுமே என்னைக்கு தப்பிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோமே சொல்றான், இங்க பாருங்க நம்ம செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்டன் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு நீங்க என்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல, ஆனா தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது, அப்படி சிக்கிட்டீங்கன்னா நீங்க உயிரோடவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்டனுமே மிரட்டிட்டு போயிடுறான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குண்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஒருத்தன் நம்ம ஹீரோவை வந்து அடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு இங்க பாரு அடுத்த நாள் காலையில நீ உயிரோடவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். அவ்வளவுதான். வழக்கம் போல அடுத்த நாள் எல்லாருமே கிரவுண்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே கிரவுண்டுக்கு வரான். அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவை கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே கத்தியெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோவை கொல்லலாம்னு வரும்போது அந்த ஜெயிலே பயங்கரமான கைதின்னு சொல்லியிருப்பேன், கருப்பா இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு அந்த குண்டனை பிடிச்சி இங்க பாரு நீ அவனை கொல்லணும்னு நினைச்சேன்னு நினைச்சுக்கோ, நீ இங்க உயிரோட இருக்க முடியாது, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கைதியுமே வந்து அவன்கிட்ட சொல்லிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த போலீஸ்காரன் வார்டன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனுமே அங்க உள்ள போலீஸ்காரன்ட்ட நம்ம செவ்வாய்க்கிழமை மார்னிங் வந்து எல்லாத்தையும் செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவுமே டவுட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு நம்ம செவ்வாய்க்கிழமை நைட்டு போல திங்கக்கிழமை நைட்டு போறோம் அப்படின்ட்டு இவன் ஒரு பிளான போடுறான். அவ்வளவுதாங்க, திங்கக்கிழமை நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோ ஜானு ஜோர்டன் இவங்க மூணு பேருமே ஒரு போலி தலைய படுத்திருக்கிற மாதிரி பெட்ல வச்சுட்டு இவங்களுமே தப்பிச்சு போறாங்க. நம்ம ஹீரோ விண்டேஜ் ஹோலுக்கு வெளியே வந்ததுமே பாப்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாப்ஸ், டைம் ஆகுது வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே வரவே மாட்டான். ஏன்னா இன்னொரு பக்கம் அவன் அழுதுகிட்டு இருக்கான். அது வேற ஒண்ணும் கிடையாது, அந்த விண்டேஜ் ஹோலை வந்து ஒட்ட வச்சிருப்பான் பாத்தீங்களா ஒரு போலி அட்டைப்பெட்டியால, அது ஓபன் பண்ணவே முடியல. சரி ஓபன் பண்ணதான் முடியல, உடைச்சாவது போக வேண்டியதானே, அதை எதுவுமே பண்ணாம அவனுமே அழுதுகிட்டு இருக்கான். இப்ப இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஜானு ஜோர்டன் இவங்க மூணு பேருமே மேல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும்ல அது வழியா ஏறி வெளியேவுமே வந்துடுறாங்க. இவங்க வெளியே வந்த நேரத்துல தான் எப்படியாவது நம்மளும் இவங்களோட தப்பிச்சு போயிடணும், இல்ல வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாப்புமே அந்த விண்டேஜ் ஹோலை மறைச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு அட்டை, அந்த அட்டை வந்து ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு தான் இவன் வெளியே போகாம இருந்தான். சரி வேற வழியே கிடையாது, இதை உடைச்சிட்டு தான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அதையுமே எத்திட்டு இவனுமே போறான். இவனுமே வெளியே போய் பார்த்தா எப்படி இவங்க வெளியே போறதுக்கான மேல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது ரெண்டு பேர் வேணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி தான் போகணும், ஒருத்தரால மட்டும் அதை தவி பிடிச்சிட முடியாது, ஏன்னா அது ரொம்பவுமே உயரத்துல இருக்குது. இவனுமே
அவனுமே தவி தவி பாக்குறான், அவனால மேல ஏறவே முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கூட 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே ஒவ்வொரு லைட்டு கிட்ட இருந்துமே தப்பிச்சு ஒரு பைப்பு வழியா ஒவ்வொருத்தவங்களா கீழே இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது லாஸ்டா இறங்குறான் பாத்தீங்களா, இவனோட ரெயின் கோட்டுமே வந்து கிழிஞ்சு போயிருது. அடங்கொப்பத்தா பரவாயில்லடா, இப்ப தப்பிச்சு போறதாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டா காணும் துணியா காணும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து போலீஸ்க்கு தெரியாம எப்படியோ ஒரு வழியா ஓடி வந்துடுறானுங்க. வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க அந்த ரெயின் கோட்டை வச்சு ஒரு போட்டு மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதை எடுத்து 3 பேர் சேர்ந்து 3 பக்கமும் ஊதுறாங்க. அதுல புஃப்னு போட்டு மாதிரி வந்துருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, அதை கடலுக்குள்ள போட்டு 3 பேரும் அதை தொத்தி புடிச்சுக்கிட்டு காலை வச்சு நீச்சல் அடிச்சு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் விடிய காலையில ஒரு போலீஸ்காரருமே வந்து எல்லா அறையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எழுந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்படி செக் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம பாப்புன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அவன் வெளியே போகவே இல்லை போல, திரும்பவும் அறைக்குள்ளேயே வந்துட்டான். ஏன்னா இவனால தனியா போக முடியாது, மாட்டிக்கிட்டானா இவனுக்கு சோலி முடிஞ்சிரும், சிக்கிட்டானா செதஞ்சாவன். இப்ப அடுத்த அறையில நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எழுந்துரு மோரிஸ், டைம் ஆயிருச்சு, வேமா எழுந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா மோரிஸ் எழுந்துக்கிற மாதிரியே இல்ல. என்னடா எழுந்துக்கவே மாட்டிக்கான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரருமே உள்ள வந்து எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையை பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ இருப்பான்னு பார்த்தா அந்த இடத்துல வெறும் நம்ம ஹீரோவோட பொம்மை மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போய் உசில் அடிச்சு எல்லாத்தையுமே வந்து அலாட் பண்றான். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில போட்ல இருந்து ஹெலிகாப்டர் வரைக்கும் எல்லாரும் பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க சுத்தி வளைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே தென்படுற மாதிரி இவங்க தெரியல. இப்ப நம்ம வார்டனுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அங்க சுத்தி முத்தி பார்த்தா அந்த கடல் ஓரத்துல அந்த பாறை மேல ஒரு பூ மாதிரி கிடக்குது. இது யாரு பூன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ தான் அந்த பூவை வந்து பைக்குள்ள வச்சிருப்பான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம டாக்கு ஓவியக்காரர் செத்து போனார் சொன்னேன் பாத்தீங்களா, அவரோட பூ தான். இவங்களும் அப்படியே தேடுறாங்க, அவங்க கிடைக்கிற மாதிரியே தெரியல. இப்ப அப்படியே ஒரு பேராகிராஃப் மட்டும் காமிக்கிறாங்க. அது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஜானா இருக்கட்டும், ஜோர்டானா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா, இவங்க 3 பேத்தையுமே கண்டுபிடிச்சிரும் சொல்லிட்டு போலீஸ்காரங்களுமே உறுதியளிச்சு அவங்களும் தேடுன்னு தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா லாஸ்ட் வரைக்கும் போலீஸ்காரங்களுக்கு இவங்க கிடைக்கவே கிடையாது. இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இல்ல கடலுக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அல்காட்ராஸ் சிறைச்சாலை வந்து மூடப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப்படியே இதோட இந்த படத்தையுமே அப்படியே தேடுதலோட முடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தை உண்மை சம்பவத்தை வச்சுதான் எடுத்தாங்கன்னு சொன்னேன். இந்த படம் எப்படி இருக்குதுங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த படத்துல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும்னா என்னடா ராஜு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவனாவது உன்னால முடியாது, இது இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னானா அதை நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, உங்களால முடியுமா முடியாதாங்கிறத. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி படம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.